வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மாப்பிள்ளை அழைப்பு சாக முடிவெடுத்த தர்ஷன் எதிர்நீச்சல் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ரவுடிகள் ஜனனியை பார்த்துவிட்டு காரில் அவளை துரத்தி கொண்டு வருகிறாங்க. அப்போது பார்க்கவிடமிருந்து ஃபோன் வருகிறது. அவள் ஜீவானந்தத்தை புலிகேசி டீம் துப்பாக்கியால் சுட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. இதை கேட்டு ஜனனி அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் எப்படியாவது அந்த இடத்திற்கு வந்து விடுவேன். ரவுடிகள் என் பின்பு தொடர்ந்து கொண்டே வருவாங்க. அவங்களுக்கு போக்கு காட்டிவிட்டு எப்படியாவது நான் அந்த இடத்திற்கு வந்து விடுகிறேன். அது வரைக்கும் நீங்கள் அந்த இடத்துல இருங்க, வேறு எங்கும் செல்ல வேண்டாம் என்று ஜனனி சொல்கிறாங்க. மண்டபத்தில் சக்தி இருப்பதை பார்த்து கோவப்பட்ட குணசேகரன், நீ எதற்காக மண்டபத்திற்குள் வந்து வெளியே போ என சொல்கிறாங்க. மேலும் உன்னுடைய பொண்டாட்டி ஜனனி எங்க? அவங்க என் காரை எடுத்துக்கொண்டு அந்த பார்கவியும் ஜீவானந்தத்தையும் தேடி போய் இருக்க எல்லா விஷயத்தையும் டிரைவர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. என் காரை எடுத்துக்கிட்டு போனால் தப்பிச்சிடலாம்னு பார்க்குறாங்க. அவங்க பார்த்து கவனமாக அவளை இருக்க சொல்லு. பார்கவி சுடுவதற்கு போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அடையாளம் தெரியாமல் இவளை சுட்டு தள்ளி போகிறாங்க என சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடையும் சக்தி, தர்ஷன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமென எனக்கு பயமாக இருக்குது, நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் என சொல்லிக்கிறாங்க. அப்போது குணசேகரனும் சக்தியும் இடையே பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் நடக்க, விசாலட்சுமி குறுக்கிட்டு, சக்தி இங்கே இருக்கட்டும், தர்ஷனுக்கு கல்யாணம் நடக்கும்போது அவர் இருந்துட்டு போகட்டுமே என்று சொல்கிறாங்க. இதையடுத்து மாப்பிள்ளை அழைப்புக்காக ஏற்பாடு நடக்குது. வெளியில் சென்றால் பிரச்சனை என மண்டபத்தில் இருக்கும் கோவிலில் தர்ஷன் சாமி கும்பிட்றான். கடவுளை, நான் நினைச்ச மாதிரி பார்கவி எனக்கு கல்யாணம் நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஒன்று நடந்தால் அது பார்கவி கூட தான். அதே போல் தப்பு செய்து என்னுடைய அப்பாவிற்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கணும். மனமுருகி கடவுள்கிட்ட வேண்டுறாரு தர்ஷன். மறுபக்கம் ஜனனி ரவுடிகளை வேறு பக்கம் திசை திருப்புறாங்க. ஜீவானந்தம் இருக்கும் இடத்திற்கு வந்து விடுறாங்க. குண்டு அடிபட்டு இருக்கும் அவரை பார்த்து கதறி அழுகிறாங்க. எங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க சார் என்று சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் ஒன்றுமில்லை ஜனனி, இப்போது நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். முதல்ல பார்கவி இங்கிருந்து அழைத்து செல்லு, திருமணத்தை செய்ய வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை பார் என சொல்கிறாங்க. இவங்க அனைவருமே பேசி கொண்டிருந்ததை ரவுடி பார்த்து அதை போட்டோ எடுத்து குணசேகரனுக்கு அனுப்புகிறாங்க. உடனே குணசேகரன் அங்கிருந்து ஒருத்தருமே உயிரோட திரும்பி விடக்கூடாது, அனைவருமே அதே இடத்துல வைத்து தீர்த்து கட்ட சொல்கிறாங்க. இதை எடுத்து என்ன நடக்க போகுது என்பது பார்க்கலாம். இப்போது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.